Good morning, students. Welcome back. And we will be seeing the markets that are based on the remaining three types. So, let us see markets on the basis of government interventions and regulations. They are divided into regulated markets and unregulated markets. ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸோடு நடத்தக்கூடிய மார்க்கெட்டுகள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய மார்க்கெட்டு regulated market, unregulated market. Now let us see what is a regulated market. The statutory market committees govern regulated market and the government from time to time makes marketing acts. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். அப்பப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். Marketing costs, margins and fees are standardized. So it will all be fixed by government. Price prevailing in different markets are displayed through various mass media. ஸோ ஜேர்னல்ஸ் அல்லது டிவிஸ் அந்த மாதிரி இதில் வந்து they will be regulated through these mass medias and you can know the price level of these products. Unregulated markets, a business is conducted without any supervision. இதில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலோ கவர்மெண்ட் சூப்பர்விஷனோ இருக்காது. Absence of rules and regulation, middlemen exploit the producers and consumers. இதில் ஒரு ட்ராபேக் அதுதான். ப்ரொடியூசர்ஸ் வந்து exploit the producers and consumers. மிடில்மேன் நடுவில் ஏஜென்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க they get brokerage both from both the parties and consumers கிட்ட வந்து ஜாஸ்தி விலைக்கு விற்கிறது, இங்கே கம்மி விலைக்கு வாங்குறது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. இந்த மாதிரி நிறைய வந்து to the maximum extent they are being exploited. Producers are put to loss as middlemen exploit them in weighment, measurement and payments. இது மூணுத்துலேயும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து மால் ப்ராக்டிசஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் கமாடிட்டி, இதில் வந்து தே ஆர் டிவைடட் இன்டு கமாடிட்டி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். ஸோ லெட் அஸ் சி வாட் இஸ் அ கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டினாலே வந்து is a place where produced goods or consumption goods are brought and sold. Commodity markets are subdivided into product exchange market, அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் மார்க்கெட் அண்ட் புல்லியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டிவிஷன்ஸ் வேறு இருக்குது இதில். கமாடிட்டி அப்படின்னாலே பொருள்கள். கமாடிட்டி மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் குட்ஸ் ஆர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட். So it deals with buying and selling of commodity. Example, cattle market, cotton market, silk market, bullion market. அதெல்லாம் புல்லியன் மார்க்கெட்டுங்கிறது சில்வர், கோல்டு, இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய மார்க்கெட் தான் புல்லியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் வந்து இஸ் மார்க்கெட் விச் டீல்ஸ் வித் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் ஆர் பீயிங் அண்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் சோல்ட். ஷேர் மார்க்கெட், மணி மார்க்கெட் இந்த இடத்துல. ஸோ லெட் அஸ் சி வாட் இஸ் த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறது கமாடிட்டி மார்க்கெட்டில் வரக்கூடிய சப்டிவிஷன் இது. திஸ் இஸ் நோன் அஸ் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இட் இஸ் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் வேர் கமாடிட்டிஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் ஆர் brought and sold. இதில் மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க அண்ட் ஆன் ஹோல்சேல் பேசிஸ் அண்ட் ஜென்ரலி டஸ் டீல் வித் சிங்கிள் கமாடிட்டி. இட் இஸ் regulated and controlled by certain rules. Example, wheat exchange market of Hapur, the cotton exchange market of Bombay, etc. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த மார்க்கெட்ஸோடைய பிளேஸ் எங்கே நடக்குதோ, இப்போ பாம்பே அப்படின்னா அதுக்கு யூனியன்ஸ் இருப்பாங்க. தே வில் பி weighing the regulations there and according to the regulations the markets will be conducted. Manufactured goods market இதில் செகண்ட் கேட்டகரி, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் மார்க்கெட். This market deals with manufactured goods. Manufactured goods என்ன, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண பிறகு விற்கப்படக்கூடிய பொருள், லெதர் குட்ஸு, மேனுஃபேக்சர்ட் மெஷினரி எக்ஸெட்ரா. த லெதர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அட் கான்பூர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த சேம். ஸோ லெதருக்கு வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸ் வந்து இந்த கான்பூர். அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த கில்டு விச் இஸ் பீயிங் லெதர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து தனியாகவே இருக்காங்க. புல்லியன் மார்க்கெட் அப்படிங்கிறது தேர்ட் டைப்பு. திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் டீல்ஸ் வித் த பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ புல்லியன் மார்க்கெட்ஸ் ஆஃப் மும்பை, கொல்கத்தா, கான்பூர் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் மார்க்கெட். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து
ஹோல்சேலாக கமாடிட்டியாக ஹோலை மொத்தமாக வாங்கி இந்த ஜுவல்லர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, தேல் பி பையிங் ஃப்ரம் தீஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் தேல் பி யூஸிங் இட் ஃபார் மேக்கிங் ஜுவல்லரிஸ். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அடுத்தது. அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இட் டீல்ஸ் வித் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் அந்த பிளேஸுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அல்லது மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட் ஆர் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் 3 டிவிஷன்ஸ் இருக்குது இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில். இதில் மணி மார்க்கெட் ஒன்று, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று. இதில் மணி மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் மார்க்கெட் வேர் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். It provides short-term and very short-term finance to industries, banks, governments, agencies and financial intermediaries. ஸோ இதில் வெரி ஷார்ட் டேர்ம் அப்படின்னா வித்தின் 1 year அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வேணுங்கிறவங்களுக்குலாம் இந்த மணி மார்க்கெட்ஸ் மூலயமா நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அண்ட் திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஹெல்ப்ஸ் exporters and importers in converting their currencies into foreign currencies and vice versa. ஏன் அப்படின்னா இதை வந்து அவங்க டீல் பண்ணக்கூடிய இன்னொரு நேஷனோட கரன்சியில் தான் பே பண்ணணும் அல்லது இன்னொரு கரன்சியில் தான் நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வாங்கிக்கணும். அந்த மாதிரி நம்ம நாட்டோட கரன்சியில் வாங்கிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ சின்ஸ் தேர் ஆர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் வந்து 2 types ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ், 2 currencies will be involved. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அடுத்தது. இதில் வந்து ஆல்ரெடி வி ஹவ் டெல்ட் இன் அ வெரி டீட்டெயில்டு மேனர் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். திஸ் இஸ் அ மார்க்கெட் வேர் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர், debentures, bonds, securities of the company are dealt with, and it is also known as securities market. ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்னொரு நேம் வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். 1 வேர்டில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் இதெல்லாம் எடுக்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் மும்பை, கொல்கத்தா, சென்னை எக்ஸெட்ரா ஆர் அ வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் விஷன் அண்ட் விசிபிலிட்டி மார்க்கெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் vision and visibility. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் அஸ் an idea what is black market and what is open market. So black market, in these market goods are not placed in shop but are kept in the godowns. பதுக்கி வைக்கிறது, godownsல வச்சிடுறாங்க. The goods cannot be seen at the time of purchase. On demand the goods are delivered to the buyers on cash transaction. So demand வரும்பொழுது transaction, cash transactionsக்கு இந்த goods எல்லாம் customers கிட்ட கொடுக்குறாங்க. Any goods which is in short of supply and anything which is having high effective demand will be sold in the black market. அதுவும் எஸ்பெஷலி டியூரிங் வார்ஸ், ட்ராட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பொருள்கள் கிடைக்காம அவங்களே பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டியை க்ரியேட் பண்ணி விட்றது அண்ட் ப்ரைஸ் ரைஸ் பண்ணி வந்து விற்பாங்க இந்த மாதிரி டைமில் வார், ட்ராட்ஸ் அண்ட் ஃப்ளட் டைம்ஸில். Open market, these are visible markets and transaction takes place between buyers and sellers at the same place. Price is determined by demand and supply. ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அல்லது சப்ளை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆர் விசிபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ we have finished with all the 10 types of classification here. With this we are finishing the classification, and in the next class we'll be seeing about meaning and definition of marketer.